இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. ஆனானப்பட்ட ராஜராஜேஸ்வரிய முடக்கி மூளையில உட்கார வைப்பேன். இது வீட்ல. ஆபீஸ்ல அந்த கார்த்திக் பையில துரத்தி விட்டுட்டு ஏன் மாப்பிளைய பாஸ் ஆக்குவேன். இதெல்லாம் நடத்தி காட்டுறதுக்காக தானே இத்தனை நாளும் கட்டின புருஷன் கிட்டயே நான் போராடிட்டு இருக்கேன். ராஜராஜேஸ்வரி என்ன மூக்கொடைச்சி அவமானப்படுத்தும் போதெல்லாம் சிரிச்சு பைத்தியக்காரி மாதிரி வேஷம் போட்டுட்டு இருக்கேன். அந்த அமுக்கு நீ வானத்தை ஜெயிக்கிறதெல்லாம் வைத்தறிச்சலோட பொறுமையா பாத்துட்டு இருந்தேன். எல்லாருக்கும் அவங்க ஆசைப்பட்ட மாதிரி ஒரு நாள் அமையும். இன்னைக்கு எனக்கு அந்த நாள் அமைஞ்சிருக்க ஆர்த்தி. அத நான் விட்டுற மாட்டேன். புத்திசாலித்தனமா நடந்து நான் நினைச்சத நினைச்ச மாதிரி நடத்தி காட்டுவேன். நீ வானத்தைய வெளியே அனுப்பதான் திட்டம் திட்டிட்டு இருக்கன்னு நினைச்சேன். ஆனா பெரிய ஸ்கெட்சே போட்டு அத்தைய காலி பண்ண போறியே. இதெல்லாம் எனக்காக இல்ல ஆர்த்தி, எல்லாமே உனக்காக தாண்டி. நீ நல்லா இருக்கணுங்கிறதுக்காக தான். அதெல்லாம் அவன் சரியா வந்துருவான். இங்க பாரு, நீ எதுக்கு இப்ப என் கூட நின்னுட்டு இருக்க? அப்புறம் ஆர்த்தி எங்க அது இதுன்னு தேட போறாங்க. யாராவது வந்தாங்கன்னா ஐயோ என்னம்மா உங்க அப்பா வராருடி, இங்க ஏன் நிக்கிறீங்கன்னு கேள்வி கேட்பாரு. வாங்க வாங்க. இல்ல தெரியாம தான் கேக்குறேன். ஃபங்க்ஷன் உள்ள நடக்குதா இல்ல வெளியே நடக்குதா? ஆரம்பிச்சிட்டாரு. ஏங்க இப்ப வீட்டு வாசல்ல நிக்கிறது அவ்வளவு பெரிய விஷயமா? இதுக்கு என்னமோ பஞ்சாயத்து பண்ண வந்திருக்கீங்க. வேண்டப்பட்ட 2 பேரை விசேஷத்துக்கு கூப்பிட்டுருந்தேன். அவங்க வரும்போது இங்க இருந்தே அழைச்சிட்டு போனோம் இல்லையா, அதுக்காக தான் நிக்கிறேன். நான் இங்க நிக்கிறேன்னு ஆர்த்தியும் ஆபியும் கூடவே நிக்கிறாங்க. என்ன பண்ண சொல்றீங்க? வாசல்ல நின்னு வரவேற்கிற அளவுக்கு அவ்வளவு முக்கியமான ஆளு யார் அமுதா? அடுத்த கேள்வியா? அது அம்மா நம்ம உள்ள போலாமா? ஆமா ஆமா போலாம், வாங்க வாங்க. ஓ மகாலட்சுமி ச வித்மகே விஷ்ணு பத்னி ச தீமஹி தன்னோ லக்ஷ்மி பிரசோதயாத் தீர்காயுஷ்மான் பவ. இத கழுத்துல போட்டு விடுங்க. சீர்வசஸ்வ மாயுஷ்ய மாரோக்ய மாவிதா சோபமானம் மகீயதே தானியம் தனம் வசும் பகுபுத்திரலாபம் சதசம் வத்சரம் தீர்க்கமாயுः சதமானம் பவதி சதா யத் புருஷத் சதேந்திரியே ஆயுட்சேபேந்திரியே பிரதிதிஷ்டதி. ஸ்வேதா, என்னாச்சு? வயிறு எதுவும் வலிக்குதா என்ன? என்னாச்சு? அண்ணி, அது என்ன ஏமாத்திட்டு போன தீபக் வந்திருக்கா அண்ணி. எங்க? அங்க நிக்கிறான் பாருங்க. யாரு? ப்ளூ ஷர்ட். ஒரு நிமிஷம் இருங்க, வந்துடுறேன். என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? என்ன வானதி? அங்க அவன்
அவன் யாரு? அவன் தாங்க ஸ்வேதாவோட ராஸ்கல். நீங்க ஏன் உனது தடுக்கிற? ஏங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. எல்லாரும் இருக்காங்க, நம்ம தனியா கூப்பிட்டு பேசிக்கலாம். ஏற்கனவே அவன் எப்படி இங்க வந்தான், எதுக்கு வந்திருக்கான்னு தெரியல. நாம எதுவும் பேசி பிரச்சனையை பெருசு பண்ண வேணாம். என்ன வனதி சொல்ற? எனக்கு வர கோவத்துக்கு அவன் அடிச்சு மூஞ்சல பேத்துன்னு போல தோணுது. எனக்கும் அப்படிதாங்க கோவம் வருது. ஆனா இப்ப வீணா பிரச்சனை வேண்டாம். நம்ம ஸ்வேதா வயித்துல குழந்தை இருக்கு. என்ன மன்னிச்சிரு ஸ்வேதா, என்ன மன்னிச்சிரு ஸ்வேதா. என்ன மன்னிச்சிரு ஸ்வேதா. நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்காம விட்டது தப்புதான் ஸ்வேதா. நான் உன்னை வேணும்னே எல்லாம் விட்டுட்டு போகல. உங்க அம்மாவுக்கு உண்மை தெரிஞ்சு உன்னை என்னையும் பிரிச்சிருவாங்க, என்னை ஏதாவது செஞ்சிருவாங்களோன்னு பயந்துதான் உன்னை விட்டுட்டு போனேன் ஸ்வேதா. உன்னை காதலிச்சு கர்ப்பமாக்கிட்டு விட்டுட்டு போனது எனக்கு உறுத்தலாவும் வருத்தமாவும் இருந்துச்சு ஸ்வேதா. உன்னையும் உன் வயித்துல வளர்ற குழந்தையும் பார்க்காம இருக்கிறது பாவம்னு என் மனசு சொல்லுது ஸ்வேதா. யார் நீங்க? நான் யாருன்னு உங்க பொண்ணு கிட்ட கேளுங்க. விசேஷத்துக்கு வந்து சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க, என்ன வேணும் உங்களுக்கு? எனக்கு நான் காதலிச்ச ஸ்வேதாவும் அவ வயித்துல வளர என் குழந்தையும் எனக்கு வேணும். ஸ்வேதா, யார் இவன்? என்ன சொல்லிட்டு இருக்கான் இவன்?